பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்கிற குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் சில காரணங்களால் நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸாம் அடுத்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 15 அன்னைக்கு காலையில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரும் மதியம் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரும் நடக்க போகுது. அதே குரூப் 2 மெயின்ஸ் அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் மெயின்ஸ் என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே 22/2/2026 அன்னைக்கு நடக்க போகுது. இந்த எக்ஸாம் கேன்சல் ஆனதுலேருந்து அதை சுற்றி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் படிக்கிற விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த எக்ஸாம்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமும் சரி, இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லேயும் சரி, ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒரு விதமான ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்க தான் செஞ்சுருக்கோம். அது எல்லாத்தையும் கடந்து தான் அப்போது கிளியர் பண்ணவங்க அதை தாண்டி தான் கிளியர் பண்ணியிருப்பாங்க. நாமளும் அதை தாண்டி தான் அதெல்லாம் கிளியர் பண்ணி ஆகணும். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கு இப்போ வரைக்கும் ரிசல்ட் வராமல் கேஸ் நடந்துகிட்ருக்க எக்ஸாம் எல்லாமே எவ்வளவோ இருக்குது. ப்ராப்ளம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. நமக்கு எது தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாமை நோக்கி நம்ம போகணும். இன்னும் ஒரு மாதம் இருக்கா, ஒரு 28 நாள் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்மளால் படிக்க முடியுமா, நம்மளால் எவ்வளோ எட்ஜு காட்டுறதுக்காக படிக்க முடியுமோ அவ்வளோ படித்து நம்ம அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி போகணும். எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம அதை கிளியர் பண்ணி போகணும். ஸோ நமக்கு என்ன வேணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்காக அந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டைவர்ட் ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ முடிஞ்சதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுனாலையோ இல்லை அது அந்த பிரச்சனையை சுற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலையோ இந்த எக்ஸாமில் மார்க் வரப்போகிறது கிடையாது. நாம் இன்னும் இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம எக்ஸாமில் மார்க் வரப்போகுது. அதை பொறுத்து தான் நமக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வேணுமோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்.